பாஜகவை ஆதரிக்க தயார் என்று ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி தான் பரப்பப்பட்ட செய்தி. ஆனால் அதில் இருக்கிற சில உண்மை தன்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாத்திரமில்லை, ஓரளவுக்கு அரசியல் நிகழ்வுகளை கணித்து வருகிற, அன்றாட நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் வருகிற, சமூக அக்கறையும் சமுதாய சிந்தனையும் உடைய எந்த ஒரு முஸ்லிமும் பாரதிய ஜனதா கட்சியினை ஆதரிக்கிற ஒரு முடிவை ஒரு காலத்திலும் எடுக்க மாட்டார். ஏனென்றால் அது உள்ளங்கை நெல்லிக்கை போல ரொம்ப தெளிவானது. பாரதிய ஜனதாவினால் முதல் கேடு முஸ்லிம்களுக்கு தான் ஏற்படும். வேற யாருக்கு ஏற்படுதோ இல்லையோ, முதல்ல இவருக்கு தான் கேடு ஏற்படும். ஏன்னா அவருடைய கடந்த கால வரலாறுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்னைக்கு நாட்டில் இயக்கத்தை துவக்கினார்களோ, மூல இயக்கமாக RSS ஆரம்பிக்கப்பட்டது 1925 இருந்து கிட்டத்தட்ட 3/4 நூற்றாண்டு காலம் கண்டு வந்திருக்கிற அத்தனை வரலாறுமே முஸ்லீம்களை கருவறுத்தல் என்பதை மட்டுமே, முஸ்லீம்களை கெட்டவர்களாக்குதல், முஸ்லீம்களை இஸ்லாத்திலிருந்து பிடித்தெடுத்தல், முஸ்லீம் இஸ்லாத்துக்கு வருகிறவர்களை தடுத்து நிறுத்துதல், முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டத்திட்டங்களை அரங்கேற்றுதல், முஸ்லீம்களை சித்திரவதை செய்வதற்கு தகுந்தாற் போன்ற வேலைகளை செய்து முடித்தல், இப்படித்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இத்தனை ஆண்டு கால வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதை அறிந்து வைத்திருக்கிற ஒரு சமூக சிந்தனையுடைய யாருமே பிஜேபியை ஆதரிக்கிற ஒரு முடிவை எடுக்கவே மாட்டார்கள். நாமும் அந்த அடிப்படையில் எடுக்க கிடையாது. ஆனால் அதில் வந்த செய்தி என்ன? ஒளிபரப்பப்பட்ட செய்தி ஒரு சிறிய பகுதி, அதற்கு முன்னால் உள்ள பகுதியும் சேர்த்து ஒளிபரப்பப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்திருக்கும். ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார், என்னங்க நீங்க காங்கிரஸ் துரோகம் பண்றது என்று சொல்கிறீர்கள், அப்படியானால் பிஜேபி இடஒதுக்கீடு கொடுத்தா வாக்கு தருவீங்களா? முதல்ல விளக்குகிறோம், நீங்க சொல்றது கற்பனைக்கு வேண்டுமானால் நன்றாக இருக்கலாம், அந்த வார்த்தை கூட வந்து கற்பனைக்கு நல்லா இருக்கலாம், நடைமுறையில் சாத்தியம் இல்லாது என்ற ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே முன்பகுதியில உள்ள செய்தியாக ஒளிபரப்பப்பட்டுச்சு. முதல்ல தெளிவாக குறிப்பிடுகிறோம், இது நடைமுறை சாத்தியம் இல்லாதது, முடியவே முடியாது, தரவே மாட்டார்கள், தரவே முடியாது என்ற நிலையில் இருக்கிற நம்பவே முடியாத ஒரு கட்சி எப்படி முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு கட்சி எப்படி முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தரும்? தரமாட்டார்கள் என்பதை விளக்கிட்டு அதற்கு பிறகு ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்திற்கு என்று சில செய்திகளை சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில நீங்க சொல்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு தர மாதிரி வைத்துக் கொண்டால் தரட்டுமா பார்க்கலாம். சொல்லப்பட்ட செய்தி என்ன தருவாங்க தெரியல அப்படின்னா சொல்லுங்க, தந்தா போட்டு போறோம், ரொம்ப தேவையெல்லாம் இருக்குது, படிக்காம வேலை இல்லாம கஷ்டத்துல என்னுடைய சமுதாயம் இருக்குது, தர சொல்லுங்க பார்க்கலாம் என்ற ஒரு சவால் தொழிலே தான் இந்த செய்தி முன்வைக்கப்படுகிறது. ஆனால் வாசம் எப்படி இருக்குது? தந்தா ஓட்டு போட்டு போறோம், தந்தா ஆதரிச்சுட்டு போறோம் என்று சொல்ல உடனே அப்ப தந்தாரிகள் ஆதரிப்பார்கள் என்றால் ஆதரிக்கிற முடிவை எடுத்து விட்டதாக மக்கள் மத்தியிலே கிளப்பி விட்டார்கள். ஆனால் நியாயமான நடுநிலை கண்ணோட்டத்தோடு சிந்திக்கிற யாருமே இந்த வார்த்தையை இப்படி புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். தந்தா செய்யற, கொடுத்தா பண்ற, நீ விஷத்தை குடிச்சா நானும் விஷத்தை குடிப்பேமா, பேச்சுவரத்துல சொல்றமா இல்லையா? அவர் விஷத்தை குடிக்கட்டும், அவருக்கு பின்னாடி எவ்வளவு விஷத்தை குடிச்சு சாப்பிடுறியா, நீயும் விஷத்தை குடிக்க மாட்ட, நானும் குடிக்க மாட்டேன் என்பதை சொல்வதற்காக நீ குடித்தா நானும் குடிக்கிறேன், குடிச்சாம நீ குடிச்சிருவியோ? அதே கேள்வி. தனக்கான விஷயத்தை விளக்குகிற பொழுது சொல்லக்கூடிய ஒரு சாதாரண சொல் வழக்கில் சொல்லப்பட்ட செய்திகள். திருமறை குரானை புரட்டினால் அல்லாஹ் பேசுற ஸ்டைல் கூட இப்படித்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சவால்ல பல சவால் இப்படித்தான் அல்லாஹ் முன்வைக்கிறான். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், குல் இன் கான ரஹ்மானி வலதுன் ஃபஅன அவ்வல் ஆபிதீன், நபியே சொல்லுங்கள், அதை வச்சு அருளாளனுக்கு குழந்தை இருக்கும் என்று சொன்னால் அந்த கடவுளை, அந்த குழந்தையை வணங்குவதிலே நானே முதலாமவனாக இருப்பேன். ஒருவேளை அல்லாஹ் பிள்ளை பிறந்திருமோ? அல்லாஹ் பிறந்த பிள்ளைய நபியை வணங்கி அப்படியே அர்த்தம் கொள்ளுவோம். அல்லாஹ் பிள்ளை பிறக்க போறதும் இல்லை, அதை நான் வணங்க போறதும் இல்லை. குரான் பத்தி அல்லாஹ் சொல்றான், பல்வேறு ஹதீஸின் மிஸ்லிஹி இன் கானூ சாதிகீன். குரான் பொய்ங்கிறீங்களப்பா, அப்ப இது மாதிரி ஒரு குரான் நீ கொண்டு வா, நீ சொல்றது உண்மையா இருந்தா நீ இது மாதிரி ஒரு குரானை கொண்டு வா பார்க்கலாம். குரானை கொண்டு வா என்கிறாரே, ஒருவேளை ஒரு குரானை கொண்டு வந்துவார்களோ அப்படி நம்புகிறா? குரானை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் கேட்டதனால் அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள் என்று நம்புகிறோமா? கொண்டு வர முடியாது என்பதை கொண்டு வா என்ற வார்த்தையை நான் சொல்கிறாங்க. இப்படி நிறைய அல்லாஹ்வுடைய பேச்சு அப்படித்தான். அல்லாஹ் திருமறை குரான் நடிகம் அமைத்திருக்கிறான். தெய்வங்களை பற்றி பேசுகிறார். அம்லஹும் ஷுரக்கா, அவர்களுக்கு முஷ்ரிக்குகளுக்கு தெய்வங்கள் இருக்கிறார்களா? அவர்கள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள், தெய்வங்கள் இருக்கிறார்களா? யதூபி ஷுரக்காயும் அப்படின்னு அந்த தெய்வத்தை கூட்டிட்டு வா. அல்லாஹ் அந்த தெய்வத்தை விநாயகர் தெய்வத்தை கூட்டிட்டு வர சொல்றான், பிள்ளையார் தெய்வத்தை கூட்டிட்டு வர சொல்றான்.
அவங்க கூட்டிட்டு வந்துட்டா அவங்களே வழங்க வேண்டியது அப்படியே ஒரு முஸ்லீம் முடிவெடுப்பார். கொண்டு வா என்று கேட்டதனால் நடந்துவிடும் என்பது பொருள் இல்லை. நடக்காத விஷயத்தை விளக்குகிற பொழுது இந்த தொனியில விளக்குவது சாதாரணமாக எல்லாரும் புரிந்து கொண்ட செய்தி, நடைமுறை பேச்சு வழக்கு. அந்த வழக்கில சொல்லப்பட்ட விஷயத்தை குழப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு, அதுல தௌஹீத் ஜமாத்தை குறைகாண வேண்டும் என்ற சிந்தனையோடு இருந்தவர்கள் இப்படிப்பட்ட விஷயத்தை ஒரு பிரச்சனையாக்கி பிஜேபி ஆதரவு ஆரம்பிச்சாங்க. முஸ்லிம் சமுதாயத்தை குண்டாக்கிட்டு இருந்தாங்க, மக்களை புறக்கணிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு முஸ்லிம்களை அடகு வைக்கிற வேலைகளை ஈடுபட்டு விட்டார்கள் என்றெல்லாம் இஷ்டத்திற்கு அவர்களுடைய சிந்தனை ஓட்டத்திற்கு வந்தால் கூட பல்வேறு கருத்துக்களை எடுத்துவிட ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு பேச்சுக்கு கேட்கிறதா சரி, அதுவே உண்மையை வைத்துக் கொண்டால் கூட அந்த செய்தி ஒளிபரப்பப்பட்ட செய்தியை வச்சுக்கொண்டு மட்டும் பேசினால் கூட என்ன முடிவு பண்ணணும்? அதுல ரெண்டு செய்தி சொல்லப்படுகிறது. ஒன்று தர மாட்டார் என்று சொல்லப்படுகிறது, தந்தால் அனுமதிப்போம் என்று வாக்களிப்போம் என்றும் சொல்லப்படுகிறது. இதுல என்னத்தை சொல்ல வேண்டிய வார்த்தையை உள்ளதை உள்ளபடி நாங்கள் புரிந்து கொண்டோம், அதுதான் அப்படித்தான் நாங்கள் விளங்குவோம் என்று சொன்னால் ரெண்டு வார்த்தை சொல்லப்படுது. ஒன்று தரமாட்டார் என்பதும் சொல்லப்படுகிறது, ஆதரிப்போம் என்பதும் தந்தால் ஆதரிப்போம் என்பதும் சொல்லப்படுகிறது. தரமாட்டானே எப்படி தருமா? ரெண்டு முரண்பாடா இல்லையா? ஏன்னா முரண்பாடா பேசுறேன்னு கேள்வி கேட்டா நியாயம். தரமாட்டான் என்பதும் தருவான் என்பதும் வேறு எதிர்மறையாது. ரெண்டையும் ஒரே நேரத்தில் ஒருத்தர் வார்த்தையை பயன்படுத்துறாங்க, அப்ப என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை சிந்தித்து தெரிந்து கொள்ள இயலாதா? உடனே இவர்கள் தங்களுக்கு வந்து சொல்லிட்டு உடனே அதை வாபஸ் வாங்க தெரியாம தப்பு தவறுமா உடனே கூட்டு கடைசியில அதுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை இதில் இருக்கிற தனித்த நிர்வாகிகளும் முக்கிய நிர்வாகிகளும் மேலாண்மை உறுப்பினர்களும் இந்த ஜமாத்தை வழிநடத்தக்கூடிய மக்களும் இந்த அங்கத்தினர்களாக இருக்கிறவர்களும் கடந்த கால வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் தவறுகள் என்று தெரிந்துவிட்டால் அந்த தவறை தாட்சண்யம் இல்லாமல் எடுத்து சொல்லி தவறுதான் செய்துவிட்டோம், அல்லாஹ்வுக்காக பொறுத்துக் கொள்ள வேண்டும், எங்களை நாங்கள் மாற்றிக் கொண்டோம் என்பதை அறிவிப்பதற்கு கொஞ்சம் கூட வெட்கப்படாத ஒரு முயற்சியை தான் அல்லாஹ் தௌஹீத் ஜமாத்திற்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பல கட்டங்களை மாற்றி இருக்கிறோம். இதை விட பல பயங்கரமாக பேசப்பட்ட மார்க்க செய்திகள் இது வர ஒரு பேட்டியில கொடுக்கப்பட்ட ஒரு சாதாரண செய்தி, அது நடக்குமா நடக்காத இரண்டாவது மார்க்க விஷயங்களிலே சொல்லிவிட்டு பலரை மாற்றி இருக்கிறோமே, தவறா சொல்லிட்டோமே, மக்களுக்கு அறிவித்திருக்கிறோமே, அதையெல்லாம் எப்படி புரிந்து கொள்வது? அப்ப தவறுக்கான வருந்துவதோ அது தவறை திருத்திக் கொள்வதற்கோ யோசனை கிடையாது. நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக தப்பு இல்லாத ஒன்றை தப்பு என்று ஒத்துக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. முதலைகள் கண்ணீர் வடிக்கிறது என்பதற்காக வேண்டி நாங்கள் அவர்களுடைய சொன்ன வார்த்தைகளை வாபஸ் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. சொன்ன சரியான கருத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வேற ஒன்று தடை சொல்ல பார்க்கலாம் என்று ஒரு சவால் நெறியில வைக்கப்பட்ட விஷயம் தான் அது. உடனே அப்படியான மத்த ஜமாத்துக்கார சொல்லி இருந்தா எப்படி பண்ணிருப்பாங்க அவங்க? மத்த ஜமாத்துக்கார இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி எந்த கட்டத்துல நாங்கள் அதை ஒரு அரசியலாக்கி ஆதாயம் அடையக்கூடிய பிரச்சாரத்தை செய்திருக்கிறோம். மத்த ஜமாத்து சொன்னா என்ன செய்றீங்கன்னு கேட்கிறீங்க. இந்த மாதிரி மத்த ஜமாத்து எப்ப சொல்லுச்சு, நாங்க எப்ப அரசியல் ஆக்குறோம், எப்ப அதுல புகுந்து மக்கள் மத்தியில தப்பான கருத்தை கொண்டு போடுவோம். எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்தவர்கள் அதெல்லாம் கட்டத்தில் ஒருவரை கொலை செய்து விட்டார்கள் என்று சொன்னோம். நீ கொலை செய்யலையா? செய்யாத ஒண்ணு நாங்களா இன்றுக்கடி சொன்னோமா? நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி பில்டப் பண்ணிட்டோமா? கொலை செய்தீர்கள் என்று சொன்னோம், செய்ததற்கான எவிடன்ஸ் காட்டினோம், ஆதாரங்களை முன்வைத்தோம், நீங்க செஞ்சதுக்கான நிரூபணம் இருந்துச்சு, குறை சொல்லுவோம். உலகமே குறை சொன்னாலும் மற்ற அமைப்பினரிடத்திலே நிஜமாக குறை இல்லை என்று சொன்னால் அது குறை கிடையாது என்றுதான் சொல்லி வந்திருக்கிறோம். இங்க அமைப்பாக எல்லாம் பார்க்கறது இல்லை. அது இருக்கிற நியாயமான கருத்து என்ன? தமுக உடைய தலைவர் பொதுச் செயலாளர் மீது ஒரு வழக்கு வந்து வழக்கில் அவர்கள் குற்றவாளி என்று ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கக்கூடிய வகையில அதுல வந்து முறையான கணக்கு வழக்கு பராமரிக்கவில்லை என்று சொல்லி மோசடி வழக்கு தொடர்ந்து அவர்களை குற்றவாளிகள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதுக்கு நம்ம பத்திரிகையில் பதில் எழுதினோம். குற்றவாளிகள் சொல்லிட்டு கோர்ட்டை சொல்லிட்டு குற்றம் செய்யாமலா விசாரிக்காமலா ஆதாரம் இல்லாமலா சொன்னார்கள். இத்தனை மாத விசாரணைக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மோசடிக்காரர்கள் என்பது இதன் வழியாக நிரூபணமாகிறது என்று எழுதியிருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய வாதம் உண்மை. ஏன்னா ஏற்கனவே அவர்களை மோசடிக்காரர்கள் என்று நாங்கள் விமர்சித்து வருகிறோம். சுனாமியில மக்களுடைய பொருளாதாரத்தை திருடியவர்கள் என்று குற்றம் சுமத்துகிறோம்.
பல்வேறு மக்கள் காசை கையாடல் செய்திருக்கிறது என்று பகிரங்கமாக அறிவிக்கிறோம். அந்த அறிவிப்புக்கு இதுவும் ஒத்து வருது. கோர்ட்டே சொல்லிடுச்சு, அரசாங்கமே சொல்லிடுச்சு, இவங்க ஊழல் பண்ணி இருப்பார்கள் என்று எழுதுவோமா? அதுல உள்ள விஷயம் என்ன? வெளிநாட்டுல இருந்து பணம் வந்திருக்கு, அதுக்கு கணக்கு வரவு செலவு அரசாங்கத்துக்கு காட்டுறதால ஊருக்குள்ள இயக்கம் நடத்துகிற அமைப்பு நடத்துகிற எந்த இயக்கத்திற்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வரவில்லை. உணவு நம்ம கேட்ட கேள்வி, அமமுகவுக்கு பணம் வந்துருச்சு கேஸ் போடுறீங்க, குற்றவாளி சொல்றீங்க, லட்சக்கணக்கான இயக்கம் வச்சிருக்காங்க, எந்த இயக்கத்துக்கு பணம் வரல? யாரு உள்ள கணக்கு வரவு செலவு காமிச்சிருக்கிறார்? யாரு வருஷா வருஷம் அதை பிரித்துக் கொண்டிருக்கிறார்? நீங்க சொல்றது நியாயம் கிடையாது. எல்லாரும் செய்கிற வேலைகளை நடைமுறையிலே ஒத்துக்கொள்ளப்பட்ட அரசாங்கமே வந்தா வரட்டுமா, நல்ல வேலைகளை செய்யறாங்க, ஏதோ அவங்க ஆசை அவங்க பயன்படுத்தலாம், போயிட்டு போகுது என்று கண்டுகொள்ளாமல் எல்லா அமைப்புகளையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிற பொழுது ஒரே ஒரு குறிப்பிட்ட அமைப்பின் மீது வழக்கு தொடர்ந்து குற்றவாளி என்று சொன்னால் இது பாரபட்சமான பார்வை. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமுகவிற்காக வேண்டி சொல்லப்பட்ட தீர்ப்பாக இருந்தாலும் இந்த தீர்ப்பை நாங்கள் கண்டிக்கத்தான் செய்கிறோம் என்று எழுதினோமே. மற்றவங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்களே, என்ன செஞ்சோம், வரலாறு என்ன? எனவே நாம சொன்ன செய்தி தவறான அதனுடைய முன்பகுதியும் சேர்த்து முறையாக உங்களுடைய செவிகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பில்லை. எனவே தௌஹீத் நாட்டை பொறுத்தவரையும் தனிப்பட்ட முறையில் என்னை பொறுத்தவரையும் பாரதிய ஜனதாவுடைய கட்சியோட ஆதரவு என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சிந்தனை என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வார்.